மாமா அத்தை உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அடிக்கடி நியூஸ் ஓடுற ஒண்ணு இந்த டிவில செய்தி வச்சுக்கிற பெண்ணா சேர்த்துடணும். இருங்க பாவா, என்ன விஷயம்னு சொல்லட்டும். மாமா எங்க முதலாளி என்னை கூப்பிட்டு கம்பெனிக்கு என்ன எம்டி ஆக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? எம்டி ஆக்க போறாரா? ஏன் பாவா? ஒண்ணு இல்ல பாவா, எம்டி இல்ல, எம்டின்னா காலின்னு அர்த்தம். எம்டி மேனேஜிங் டைரக்டர். இப்பதான் புரியுது ஏன் பிரிட்டிஷ் ராணி நம்ம சென்னையில இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஓடிட்டாங்கன்னு. ஆங்கிலத்தை தொந்தரவு பண்ணாத ஆளுமோ நம்ம சொன்னா வேலை செய்யற கம்பெனில அவளை நிர்வாகி ஆக போறாங்க. ஐயோ, அப்ப அவர் என்ன செய்வார் பாவா? ரிட்டையர் ஆயிடுவாரு. உங்களை மாதிரியா? மாமா அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம் டக்குன்னு பலிக்குது. நம்பர் 1 பொசிஷன் வந்துட்டேன். இனி நீ என்ன ஆகணும்னு ஆசீர்வாதம் செய்யணும். சீக்கிரமா நம்ம தாத்தா பாட்டி ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாவா. அது ஒண்ணு பெண்ணுங்கள இருக்குல்ல, கூடி சீக்கிரம் அந்த நல்ல செய்தி நீ எங்க காதுல போடணும்னு ஆசீர்வதிக்கிறோம். சுப்புத்திர பிரார்த்தனஸ்து. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பூந்தி உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க எப்படி தெரியும்? நான் சாப்பிடலாம். கொஞ்சமா எடுத்து. சரி, தேங்க்யூ. வாங்க மேனேஜிங் டைரக்டர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொன்னா எம்டினா எவ்வளவு சம்பளம் வரும்? ஏய் லூசு, உன் புத்தி உன்னை விட்டு போகாதா? அதெல்லாம் அப்புறம் கணக்கு போட்டுக்கலாம். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன சொன்னாது? பூந்தி. என்ன ஒரு பாதாம் அல்வா வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? சம்பளம் வந்தவொடனே வாங்கி தரேன். எப்ப சாப்பிடுறதுல இருங்க. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? ஏய் சொன்ன நான் என்ன எடுத்துக்கவே இல்லை, போய்கிட்டே இருக்கேன். ஐயோ சாரி. உங்களோட பேசிக்கிட்டு கிடைச்சதே விட்டுருப்பேன். முத்தமல்லிக்கிட்டுமே எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், எம்டி ஆக போறீங்க. தேங்க்யூ. இந்தாங்க ஸ்வீட். மேடம் நான் கூட ரொம்ப வருஷமா இதே மோடி அண்ட் சன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் என்னோட ப்ரமோஷன் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா. சார் நம்ம ட்ரெயின்ல போறப்போ விருதுநகர் வருது, தூத்துக்குடி வருதுன்னு சொல்றோம். உண்மையிலேயே அந்த ஊரா நம்மளை தேடி வருது. நாம தானே அதை தேடி போறோம். அதே மாதிரி தான் ப்ரமோஷனும். அது நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். முயற்சி திருவினியாக்குன்னு சொல்றீங்க. அது வெறும் வாசகம் இல்ல, மகா மந்திரம். என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு? மௌலி சார் என்ன எங்க கம்பெனி எம்டி ஆக்க போறாரு. என்ன பாவா, எப்பவும் போல கோவமா போறான். இவன் இன்னும் திருந்தவே இல்லையே. சொன்னா சொன்னா டேய் கார்த்திக், அசத்துட்டேடா. மழை கொட்ட போகுது. அப்பா, ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டியா வருது சாதாரண விஷயமா? சொன்னா உன்னுடைய உழைப்புக்கு கடவுள் உனக்கு கொடுத்த பரிசுமா இது. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நீங்க எப்போ இப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான்டா நாங்க வேண்டிட்டு இருந்தோம். இப்ப எல்லாருக்கும் சூப்பர் அல்வா. என்னாச்சு சொன்னா? எந்த கடையில் அல்வா வாங்கினேன்? நல்ல கடையில் தான்ப்பா. சொன்னா என்னாச்சு? சொன்னா முழுகாம இருக்கானா? இவா தொடச்சு முழுகாம இருக்கியா? சொல்லவே இல்லையே. அலமோ டாக்டர் கூப்பிடுமா? வேண்டாம் பாவா, எல்லாம் நல்ல செய்திதான். சொன்னா 3 மாசம் முழுகாம இருக்கா. கங்க்ராட்ஸ் சொன்னா. வெக்கத்தை பாரு, இப்பவாது வெக்கப்படு. வாழ்த்துக்கள் மேடம். அலமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னா நாம ஆசீர்வாதம் பண்ணா டக்குன்னு பலிக்குன்னு சொன்னால, அதுக்கு இவ்வளவு லைட்னிங் பவர் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் நடந்து போச்சு. இனிமே அவ காலில் விழுந்து வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க பாவா? ஏன் இல்ல, குழந்தை பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு வாழ்த்தலாம். இப்ப பிறக்க போற குழந்தைக்கு துணையா இன்னொன்னு பெத்துக்கணும் கூட வாழ்த்தலாம். அடுத்தது பெருசா பிறக்கணும் கூட வாழ்த்தலாம். ஆமா,
பிறக்க போற குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல டொனேஷன் கட்டாம ப்ரீ கேஜில அட்மிஷன் கிடைக்கணும்னு வாழ்த்தலாம். அது ரொம்ப முக்கியமான வாழ்த்து. என்ன காலங்காத்தால உட்கார்ந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாச்சா? புரியுது. இன்னைக்கு சண்டே ஜாலியா வெளில போலாங்கறியா? அதுக்கெல்லாம் ஏதுங்க உங்களுக்கு டைம்? இன்னைக்கு நீங்க என் கூட வந்து உங்ககிட்ட வந்து பாத்திரம் கழுவணும், துணியை துவைக்கணும், காய்கறி நறுக்கி கொடுக்கணும். ஏ மேல் வேலை செய்யற வேலைக்காரி வரலையா? நீங்க இருக்கிறப்ப எதுக்குங்க அவ? அதையெல்லாம் செய்யதான் நீ இருக்கிய. அப்படி சொல்லுமா. இது புருஷன் பொஞ்சாதீங்க, சம பங்கிட்டு வேலைங்க விஷயம். இதுல அனாவசியமா நீங்க குறுக்க வராதீங்க. இது நோ என்ட்ரி ஏரியா. இந்த பாருமா, உன்னால முடியல சொல்லி எங்க அம்மா உனக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. இதுலயே என்ன இழுக்கிற? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நல்லென்னதாங்க பொம்பளைங்க சமாச்சாரம். இப்படி எல்லாம் சொல்லி ஆம்பளைங்க தப்பிச்சுக்க முடியாது. வீட்டு வேலைங்களை எல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் சமமா பங்கு போட்டு செய்யணும்னு நானே பட்டிமன்றத்துல முழங்கி இருக்கேன். அதனால இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அவங்க முன்னால வீட்டு வேலைகளை எல்லாம் நானும் நீங்களும் சரிசமமா செஞ்சாதான் அவங்க என்ன ஒரு செயல் வீராங்கனே ஏத்துப்பாங்க. பி ரெடி, உள்ள வாங்க. அவ ஆர்டர் போட்டா நீ செய்யணுமா? ஆம்பளைய லட்சணமா முடியாதுன்னு சொல்லுடா. அம்மா, ஆம்பளையா லட்சணமா இருக்கிறத விட அவன் புருஷனா லட்சணமா இருக்கிறது தான் புச்சால் தரும். பிரேமி, இத வந்துட்டேன். தேடி தேடி கட்டி வச்சது இப்படி அவ பின்னாடி ஓடி ஓடி போகவா? என்னங்க காய்கறி நறுக்கி முடிச்சீங்களா இல்லையா? என்னம்மா அது பீன்ஸ் எல்லாம் ஒரே நாரா இருக்கு. ஆமா, உங்க அம்மா வாங்கிட்டு வந்த பீன்ஸ் வேற எப்படி இருக்கும்? ஹாய் பிரேமி. ஹாய் புவனி. ஹாய் உஷி. அது என்ன குஷி? குஷின்னு என்ன? உஷி பேரு உஷா. என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள? நான் சமையல் செய்றேன், அவர் எனக்கு ஒத்தாசையா காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, பட்டிமன்ற பேச்சு அப்படியே நிரூபிச்சு காட்டிட்டியே. பெண்ணுரிமை பிரேமாவா கொக்கா? இதெல்லாம் போட்டோ எடுத்து அப்படியே பத்திரிக்கையில போட்டுடலாமா? ஐயோ வேண்டாங்க, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? போட்டோலாம் வேண்டாங்க, அப்புறம் வெளியில தலை காட்ட முடியாது. என்னடி இப்படி சொல்றாரு? ஆமா புவனா, அவர் ரொம்ப சிம்பிள், கூச்ச சுபாவம் உள்ளவர். அவருக்கு விளம்பரம்னாலே சுத்தமா பிடிக்காது. விளம்பரம்னா போஸ்ட் அடிச்சு ஓட்ட போறீங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன், சீக்கிரம் காய்கறி நறுக்குங்க. நீங்க வாங்களேன். இந்த அருணாச்சலம் எல்லாம் ஒன்னால வந்ததுடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தே ஜன்னல் வழியா ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஓகே? காய்கறி நறுக்கியாச்சா? மான் போல வந்தவனே. இப்ப பாட்டு எதுக்கு? வேலை முடிங்க. நான் ஏன் பிறந்தேன்? மெதுவா. நாட்டுக்கு நல்ல புரிந்தேன். பக்கத்துல நான் இருக்கேன். துணி கிழிஞ்சுது, உங்களை கிழிச்சிடுவேன். சாரியை கிழிச்சிடாதீங்க. ஒரு சாரி கிழிச்சிங்க, 4 சாரி வாங்கி தரணும். வெரி குட், அருமையா துவைக்கிறீங்களே. சொன்னா ஸ்கூட்டர் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், உன்னோட இந்த கார்ல வந்துடுவா. என்னங்க இப்படி கேக்குறீங்க? வாங்க போலாம், இது உங்க கார் மாதிரி. அப்போ இந்த கார்ல உங்க ஆஃபீஸ் நான் போயிடுவா. வாங்க. என்ன பாவா இது? பாக்குறது கனவா நனவா? ஏன் பாவா என்ன இப்படி கிள்றீங்க? எனக்கு வலிக்குது. வலிக்குது இல்ல? அப்ப என்னதான் ஒண்ணுமில்ல. இவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ பொண்டாட்டி லீவ் போட்டு இவனை நல்லா கவனிச்சுக்கிட்டால, அதோட பலன் தான். இவனுக்கு தான் இவ்வளவு கவனிப்பு தேவை இருக்கு. அப்ப அவளை எதுக்கு வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுறான்? இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. பொண்டாட்டி அழகா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், ஆபீஸுக்கு போய் சம்பாதிச்சு வரணும், எல்லாத்துக்கும் மேல 24 மணி நேரம் தன்னை கவனிக்கணும். குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அப்ப நம்ம பையன் விஷயம் என்ன ஆகும்? அவனுக்கு மீசை தான் முக்கியம்னா கூழ தள்ளி வைக்கணும். அதாவது பணம் தான் முக்கியம்னா தன் பொண்டாட்டி தான் தன்னை கவனிச்சுக்கணுங்கிறத அவன் மறந்துடணும். கரெக்ட். கூழு தான் முக்கியம்னா மீசை எடுத்தாகணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி சந்தோஷம் தான் முக்கியம்னா சொன்னா வேலையை விட்டுடணும். டபுள் கரெக்ட். இந்த ரெண்டுல என்ன நடக்கும்ங்கற? அவன் தான் ரெண்டுக்கும் ஆசைப்படுறானே. அப்போ உன் பையன் ஒரு பக்கம் மீசை எடுத்துட்டு பாதி கூழ குடிக்க சொல்லு. நீங்க எங்க போறீங்க பாவா? எனக்கு தான் ஆபீஸ் இல்லையே.
அருணாச்சலம், அருணாச்சலம், அம்மா, பிரேமா, எல்லாரும் இங்க வாங்க. டேய் என்னடா ஏன்டா அப்படி விஸ்வாமித்திர மாதிரி கோவமா வர? ஏய், இந்த ஆக்களை விட்டேன், மூஞ்சிலாம் பலூன் ஊத்திக்கும். எல்லாம் ஒன்னால வந்ததுடா. அம்மா இங்க பாருமா, நான் காய்கறி இருக்கிற மாதிரி போட்டோ மாதர் சங்க பத்திரிக்கையில வந்திருக்கு. இங்க பாருடா, நான் துணி துவைக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கு. இந்த பாரு, என் மனமே போச்சு. ரொம்ப ஜோரா இருக்குடா. ஏய், நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்படி நீ அசிங்கப்படுறதுக்கு பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். ஆமாம்மா. என் கொள்கை எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க எனக்கு தாலி கட்டினீங்க. என்ன கொள்கை? நான் காய்கறி நறுக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் போட்டோ பிடிச்சி உங்க மாதர் சங்க பத்திரிக்கையில போடுறதா உங்க கொள்கையா? எங்க ஆபீஸ்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. இனிமே இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும். அதுக்கு நான் ஒத்துக்கலனா? ஒத்துக்கலன்னா டைவர்ஸ், விவாகரத்து, தள்ளி வச்சிருவேன், ஓடி போயிருவேன். விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு எங்க பெண்ணுரிமை இயக்கம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா கிளைகளுக்கும் நோட்டீஸ் பறக்கும். எந்த குடும்பத்துல இருந்தும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்காம இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்யும். உங்க ஆபீஸ் முன்னாடி கணவனால் கைவிடப்பட்ட மனைவிகள் அணி தர்ணா பண்ணும், கோஷம் போடும், உங்க வேலைக்கே ஒல வைக்கும். வேலை போனா என்ன? ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் கிளீனரா வேலை செஞ்சுட்டு போறேன். அந்த வேலையை வீட்டுல செய்ய வேண்டியதானே, இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல. ஏன்டா பேச மாட்டேன்? இந்த மாதிரி ஒய்ஃப் உனக்கு வாச்சிருந்தா அப்ப தெரியும். இந்த பாருடா, கல்யாணம் ஆனதுல இருந்து ஆண்டாளுக்கு எல்லா வேலைகளிலும் நான் உதவியா தான் இருந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, என்ன பாட என்கரேஜ் பண்றாரு, ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என்ன கச்சேரி கூட்டின்னு போறாரு, எல்லா வேலையும் சரிசமமா பங்கு போட்டுக்கிறாரு. அதனால்தான் பெண்ணுரிமை பத்தி பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைச்சது இல்ல. ஏமா இப்படி இவன் துணி துவைக்கிறதையும் காய்கறி நறுக்கிறதையும் போட்டு விளம்பரம் தேடிக்க பாக்குறியா? இந்த பாருமா, பட்டிமன்றத்துல கிடைக்கிற பாராட்டுலாம் பாராட்டே கிடையாது. வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல மருமகள் அப்படின்ற கிடைக்கிற பாராட்டு தான் ரொம்ப முக்கியம். நானும் ஆண்டாலும் இந்த வீட்டுக்கு வந்து அலமேல் அம்மாவையும் கோபால் சாரையும் பார்த்து தான் வாழ்க்கைனா என்ன, புருஷன் பொஞ்சாதி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமா இருக்க முடியும் கத்துக்கிட்டோம். அவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம், எங்களை பார்த்து நீங்க கத்துக்கூடாதா? ஓகேடா, இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். பிரேமா, இனிமே எல்லா வேலையும் நம்ம ரெண்டு பேரும் 50-50, ஓகே? அதே தாங்க நான் பெண்ணுரிமைங்கிற பேர்ல கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, மறுபடியும் பெண்ணுரிமையா? இந்த பாருமா, அந்த பெண்ணுரிமையை விடு. மனைவின்ற முறையில புருஷன் கிட்ட அன்பா எல்லா வேலைகளையும் செய்யணும் கேளு. அவனும் எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்வான். எங்க காலத்துல எல்லாம் பெண்ணுரிமைங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டதில்ல. யார்கிட்டம்மா காது குத்துற? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அப்பா ஆர்மியில இருந்த போது சோல்ஜர்ஸ்லாம் லைனா நின்னாங்களாம். கமாண்டர் சொன்னாராம், உங்கள யார் பொண்டாட்டிக்கு பயப்படுவீங்களோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்கன்னா. எல்லாரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வந்தாங்களாம், எங்க அப்பாவை தவிர. ஏன்? கமாண்டர் கேட்டாரு, எங்க அப்பாவை பார்த்து கேட்டார், ஏன் உங்க பொண்டாட்டி நீங்க பயப்படவே மாட்டீங்களான்னு. அது எங்க அப்பா இல்ல, என் பொண்டாட்டியை கேட்காம நான் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க மாட்டேன். அதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்க? என்னங்க என்னங்க இங்க வாங்க. அப்படியா? சொல்லவே இல்லையே. நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஏதாவது செய்யணுங்க. இது கூட்டு சதி பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். கூட்டாளியா சேப்பவா? அக்கா, அண்ணே, அக்கா, அண்ணே, யார் அது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு? என்ன கார்த்தி, என்ன இந்த நேரத்துல? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல விஷயம் தான், வாங்க. அப்படியா? என்ன செய்யலாம்? ஆறுது காலங்காத்தால. என்னடா இதெல்லாம்? நைனா, இன்னையோட கல்யாணம் ஆகி உங்களுக்கு 30 வருஷம் ஆகுது. அதுக்கு எங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள். சூரஜ், இது கொண்டு தாத்தாட்டு கூட போப்பா. தாத்தா பாட்டி எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வாழ்த்துறீங்களே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன் பாவா, நமக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சா? எனக்கு என்னமோ நேத்தானமா இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள 30 வருஷம் மாயமா ஓடிடுச்சு. 30 வருஷம் 30 நாள் மாறி போச்சுன்னா கல்யாணம் சக்சஸ்னு அர்த்தம் நைனா. 30 வருஷம் 300 வருஷம் மாதிரி தோணுனா நம்ம கல்யாணம் மாதிரி ஆகி போச்சுன்னு அர்த்தம். வாயை திறந்து அடிக்கிற. மாமா, அத்தை, இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? என்னம்மா? சஸ்பென்ஸ்.
வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விலங்க இங்க வாழணும். சொலவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல நின்னு பொண்ணு நிக்கையில கண்ணு படும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். சொலவனத்தில் ஒரு ஜோடி கோயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். என்னை படிக்க வச்சு வளர்த்தி ஆளாக்கி நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அது காரணம். அது காரணம் 30 வருஷத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா? ஏன்டா கண் கலங்குற? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கூட்டு குடும்பத்தை நினச்சிக்கிட்டேன், சந்தோஷமா இருந்துச்சு. இமோஷனல் ஆயிட்டா? இந்த எங்களோட எளிமையான பரிசு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா 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 இருமா. வச்சுக்க, வச்சுக்க, நீ வச்சுக்கடா. ஒரு குட்டி விழாவே நடத்திட்டு இருக்கீங்க. அடுத்தது யாரு? நாங்க தான்ப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா சொன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா தேர்ந்தெடுத்தீங்க பாரு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும்ப்பா. இப்பவாது ஒத்துக்கிட்டியே, பாவா இது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். மாமா, அத்தை, இது எங்களோட பரிசு. என்னம்மா? விளக்கு. நம்ம குடும்பம் பிரகாசமா இருக்கணும்னு இந்த குத்து விளக்க நம்ம வீட்டுக்கு கொண்டாந்துருக்கோம். இந்த குடும்பம் இன்னும் பிரகாசமா இருக்கணும்னு இந்த குத்து விளக்கு இப்போ இந்த விளக்கு நமக்கு பரிசா கொடுத்துருக்கு. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கா? இந்தம்மா. அப்பா எனக்கு போதண்டா. கோபால் சார், எங்க குடும்பத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா. சார், தீபாவளிலாம் வருது, பார்த்து போட்டு கொடுங்க. இந்தாம்மா, இது குழந்தைக்கு. என்கிட்டே கொடுத்துருங்க சார். பாவா கையை நீட்டிட்டே வர. உங்க கையால வாங்கினா எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரணுங்க ஆசைதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வச்சுக்கோ. எடுத்துட்டுமா? மாமா நல்லா சாப்பிடுங்க. ஒண்ணு போதும். பரவாயில்ல அத்தை, நல்ல நாள் சாப்பிட்டோம். ஏன் இலையில 2 வச்சு அவன் சாப்பிடலாம்ல, அதுக்குதான். பக்கத்துல ஸ்வீட் கேட்கறாங்க. எனக்கு தெரியும் சாப்பிடுறேன். என்ன சாம்பார் உண்மையில விட்டுட்டாங்களா? வெயிட்டான பாத்திரம் தான். ஊத்து. என்ன மாமா கூச்சப்படுறீங்க? நிறைய சாப்பிடுங்க. கூச்சமா? எனக்கு கிடையாதும்மா, அதெல்லாம் உங்க அத்தைக்கு தான். பாரு, அத்தை பரிமாறி இருந்தா மாமா இந்நேரம் சாப்பிட்டே முடிச்சிருப்பாரு. கரெக்ட். நமது கூட்டு குடும்பமா, அதை ஞாபகப்படுத்திதான் மருமகன் தினம் கூட்டு சேருவாங்க. டாடி டாடி எனக்கு வெத்தலை டாடி. ஐயோ, நீ சின்ன பையன்டா, வெத்தலைய போட்ட மாடு முட்டிடும். ஐயோ, நீ சின்ன பையன்டா, வெத்தலை போட்ட மாடு முட்டிடும். அத்தை, மாமாக்கு உங்க கையாலே தாம்பூலம் கொடுங்க. சார், பொண்டாட்டி மேல ஆசை இருந்தா தாம்பூலம் போட்டோன்னே வாய் செவக்குமா? நான் தாம்பலம் கொடுத்து ஒரு நாளாவது உங்க வாய் செவந்திருக்கா? எப்படி செவக்கு? வெத்தலையில சுண்ணாம்பு வச்சு கொடுத்தா தானே. பாத்தியா, அங்கங்க புரிஞ்சு பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீ என்னடானா ஆடு வெத்தலை சாப்பிடுற மாதிரி மறுக்கு மறுக்குன்னு சாப்பிட்டு. என்ன எல்லாரும் இப்படி ஒண்ணா வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாவா துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் அத்தை. நீங்க வாங்க. எங்க? உங்களை கடத்திட்டு போக மாட்டோம், நீங்க வாங்க. எங்க கூட்டு